ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து தலைவர் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியோட தவுளும் தான் சுத்திட்டு இருக்காப்ல. எக்காரணத்தை கொண்டு நம்ம போட்டிருக்க சட்டையில கரையே பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட சுத்திட்டு இருக்காப்ல. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த பஞ்சாயத்து தலைவரை பிடிச்சிருக்குது, 2 குடும்பத்தை தவிர. அந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் மாறி மாறி மானாவாரியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. மாறி மாறி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பார்க்குற நமக்கும் தெரியல. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம பஞ்சாயத்து தலைவர் உள்ள போறாப்புல, என்னென்னமோ ட்ரை பண்றாப்புல, மாறி மாறி முக்குறாப்புல. அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியல. இந்த பிரச்சனைன்றதுல அவருக்கு இன்னொரு பிரச்சனை வேற போயிட்டு இருந்துச்சு. பாக்கெட்ல இருந்த போன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி ஓட்டிட்டு இருந்த கேப்ல அவர் கையை பாக்கெட்லேயே தான் வச்சிருந்தாப்புல. அந்த போன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் யார் நோட் பண்ணிக்கன்னு தெரியல, நான் நோட் பண்ணேன். பாவம் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அதில் யூனிவர்ஸ் இன்னொரு பிரச்சனை வேற கொடுக்குது. அது யூனிவர்ஸாக கொடுக்கல, செயற்கையாக உருவாக்கின பிரச்சனை. அது இயற்கையாக மாறிடுச்சு. அந்த இயற்கை மூலமாக அட்லாஸ்ட் இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் இவர் சொன்ன மாதிரி சட்டை கரையே படக்கூடாதுன்னு நினைச்சாரு, கடைசியில் கரை பட்டுருச்சு. ஊருக்குள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரும் ரத்தனம் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜீவரத்தனம் மாதிரி எந்த பஞ்சாயத்து தலைவரும் இருந்தது கிடையாது. இத்தோட இந்த கதையை வந்து முடிச்சுக்கிறேன். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே அவர் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பிரச்சனைலாம் வருதுன்னா கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.